ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநேகமாக ஹதரத் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். அன்றைய உலகத்தின் மாபெரும் வல்லரசுகள் இரண்டு. இன்று எப்படி அண்மை காலம் வரைக்கும் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் வல்லரசு நாடுகளாக கருதப்பட்டனவோ அதுபோன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமாபுரியும் பாரசீகமும் வல்லரசு நாடுகளாக கருதப்பட்டன. அந்த வல்லரசு நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்த்தப்பட்டு இஸ்லாமிய அந்த அணியிலே சேர்ந்தன. இதிலே ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் ஈரான் என்ற அந்த மாபெரும் வல்லரசு வெற்றி கொள்ளப்படுகிறது. அப்படி மதாயின் என்ற தலைநகர் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின் அன்புக்குள்ளே மதாயின் தான் அன்றைய ஈரானின் தலைநகர். அந்த தலைநகரில் அன்றைய ஆட்சியாளன் மன்னனோடு கடுமையான போர் நடந்து இறுதி வெற்றியை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஆக்கி கொடுத்தான். வல்லரசு வீழ்ந்தது, இஸ்லாம் வெற்றி வாகை சூடியது. ஒரு சில தினங்களுக்கு பின் அந்த போர்க்களத்தில் கிடைக்கப்பெற்ற வெற்றி செல்வங்களை எல்லாம் தளபதி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொண்டு வந்து தோழர்கள் ஒப்படைக்கின்றார்கள். வெற்றி பொருள் என்றால் போர்க்களத்திலே விரோதிகளால் விட்டு சென்ற அந்த பொருட்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள். அப்படியாக கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு சில தினங்களுக்கு பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தனியாக இருக்கின்ற போது ஒரு போர் வீரர் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு பொருளை துணியால் சுற்றி மறைத்து கொண்டு வந்து ஒப்படைக்க போகின்றார். பக்கத்தில் வந்தவர் துணியை எடுத்துவிட்டு கையிலே கொடுக்கிறார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டார்கள். என்ன காரணம்? அன்றைய ஈரான் மன்னன் தலையை அலங்கரித்து கொண்டிருந்த அந்த தாஜ் என்ற கிரீடம். அது சாதாரண கிரீடம் அல்ல, முழுக்க முழுக்க தங்கம். தங்கம் மட்டுமல்ல, அதிலே மாணிக்க மரகதங்கள் எல்லாம் விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள நவரத்தின கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்தன. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதை மட்டும் விற்றால் அதை கொண்டு வந்து ஒப்படைத்த அந்த ஏழையினுடைய 7 பரம்பரை உழைக்காமலேயே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும். அந்த அளவுக்கு மாபெரும் ஒரு செல்வம், திரண்ட செல்வத்துக்கு ஒரு மாபெரும் மதிப்புமிக்க ஒரு செல்வம். அந்த செல்வத்தை கொண்டு வந்து தன்னந்தனி நபராக ஒப்படைக்கின்றார். உண்மையில் அவரிடத்தில் அந்த பொருள், அந்த கிரீடம் இருந்தது யாருக்கும் தெரியாது. அது அன்றைய ரோமாபுரி அரசனுடைய தலையில் இருந்த கிரீடம். அவன் வெட்டுண்டு கொல்லப்பட்டு போனான். அது மணலிலே கீழே எங்கேயோ புதையுண்டு கிடந்திருக்கிறது. அதை அந்த ஏழை போராளி எடுத்து வைத்திருந்திருக்கிறார். இப்போ தளபதி இடத்தில் கொண்டு வந்து பொருட்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தவுடன் அதை கொண்டு வந்து ஒப்படைக்க வருகின்றார். இப்போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை மேலும் கீழுமாக பார்க்கிறார்கள். அவர் ஒரு பரம ஏழை என்பதற்குண்டான அடையாளம் தெரிகிறது. அவர் பெரிய செழிப்பான, பார்ப்பதற்கு தோற்றத்தில் அவர் வசதியான ஒரு மனிதராக தென்படவில்லை. பரம ஏழை. இத்தனை ஏழ்மையாக இருந்தும் இந்த விலை மதிக்க முடியாத இந்த பொருளை அமானிதமான முறையில் நம்பகத்தன்மையோடு கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார் என்று கல்புக்குள்ளே அவருடைய உயர்ந்த பண்பாட்டை மெச்சியவர்களாக தளபதி நினைக்கிறார்கள். இவருக்கு தகுந்த சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று கருதி கேட்டார்கள். உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டார்கள். அடுத்த வினாடி அந்த ஏழை போராளியிடமிருந்து வந்த வார்த்தை, எந்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த கிரீடத்தை கொண்டு வந்து உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேனோ அந்த ரப்புக்கு தெரியும் என் பெயர் என்ன என்பது என்று சொல்லிவிட்டு சட்டென்று திரும்புகிறார். தன் முதுகு பக்கத்தை காட்டியவராக போய்கொண்டே இருக்கிறார். நிற்கக்கூட இல்லை. அன்புக்குள்ளே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கின்றார். அவராக முந்திக்கொண்டு தனக்கு பரிசு வழங்கப்பட வேண்டும், நான் அமானிதமாக நம்பகத்தன்மையோடு நடந்து கொண்டு விட்டேன் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. தளபதி தானாக முன்வந்து இத்தனை பெரிய பொருளை நம்பகத்தன்மையோடு ஒப்படைக்கின்றாரே, பார்ப்பதற்கு ஏழையாக தென்படுகின்றாரே, இவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் தான் தளபதி கேட்கின்றார்கள். ஆனால் என்ன சொல்கிறார்? வார்த்தையை பாருங்கள். எந்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக கொண்டு வந்து கொடுத்தேனோ அந்த ரப்புக்கு தெரியும் என் பெயர், உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொன்னது மட்டுமல்ல, அடுத்த வினாடி அந்த இடத்தை காலி செய்துவிட்டு புறப்படுகின்றார். முதுகைத்தான் தளபதி பார்த்து கொண்டே இருந்தார்.
அன்புக்குள்ளே இதுதான் நம்முடைய முன்னோர்களிடத்தில் காணப்பட்ட இஹ்லாஸ் என்பது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவனுக்காக, அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்கு அப்பால் அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. இதற்கு பேர்தான் இஹ்லாஸ் என்று சொல்வது.